நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பிரதமர் சந்திப்பு. நடப்பு விவகாரங்கள் குறித்து தீவிர ஆலோசனை. மருத்துவ வல்லுநர்களுக்கு ஊக்கத்தொகை. கிரேட் 10 முதல் 14 வரையிலான பயிற்சி மருத்துவர்கள் பெறுவர். கன்னடத்து பைங்கிலி. ஆற்றல் அழகு என திரையுலகை ஆண்டவர் சரோஜா தேவி. வணக்கம். சலாம் மலேசியா மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கோகிலவாணி கிருஷ்ணன். ஆக்ககரமாய் அமைந்தது. பக்கத்தான் ஹரப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உடனான சந்திப்பை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவ்வாறு வர்ணித்தார். நடப்பு விவகாரங்கள், சூழல், குறிப்பாக வரி கொள்கைகள், உதவித்தொகை மறுசீரமைப்பு, நீதித்துறை ஆகியவை இன்று மாலை நடைபெற்ற அந்த சந்திப்பில் முக்கியமாக இடம்பெற்றன. மேற்குறிப்பிடப்பட்ட விவகாரங்கள் பற்றிய புரிந்துணர்வை வலுப்படுத்தவும் அவை தொடர்பான நிலைப்பாட்டை அறியவும் இந்த சந்திப்பு களம் அமைந்தது. நம்பிக்கை கூட்டணி மக்கள் நிகராளிகள் ஒவ்வொருவரும் தங்கள் கருத்துகளையும் தொகுதியின் தேவையையும் பிரதமரிடம் முன்வைக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அத்துடன் இம்மாதம் 21ஆம் தேதி தொடங்கவிருக்கும் 15ஆம் நாடாளுமன்றத்தின் 4ஆம் தவணைக்கான 2ஆம் கூட்டத்துக்கு ஆயத்தமாகும் வகையில் அந்த கூட்டம் அமைந்தது. முன்னதாக இன்று காலை 146ஆம் மந்திரி பசார் முதலமைச்சர்கள் கூட்டத்துக்கு பிரதமர் தலைமையேற்றார். கூட்டரசு மாநில அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை பலப்படுத்துவதில் முக்கிய களமாக அந்த கூட்டம் அமைந்தது. குறிப்பாக இணைந்து மேற்கொள்ளப்படும் மேம்பாட்டு முனைப்புகள், கொள்கைகளை ஒருங்கிணைக்க அது தளம் அமைத்ததாக ஃபேஸ்புக் பதிவில் அவர் குறிப்பிட்டார். மக்கள் நல்வாழ்வையும் நாட்டின் முழுமையான முன்னேற்றத்தையும் உள்ளடக்கிய மேம்பாட்டு திட்டங்கள் சீராக செயல்படுத்துவதற்கான கருத்து களமாக இன்றைய கூட்டம் விளங்கியதாக டத்துஸ்ரீ அன்வார் விவரித்தார். 2030க்குள் இருவழி வர்த்தக மதிப்பை 50 விழுக்காடாக அதிகரிக்க மலேசியாவும் நியூசிலாந்தும் உறுதி பூண்டுள்ளன. அரசதந்திர உறவிலிருந்து வலுவான பொருளாதார பரிமாற்றமாக அந்த ஒத்துழைப்பு மாறியுள்ளதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் சயீட் ஹமீடி தெரிவித்தார். ஆக்லண்டில் ஆசியான் நியூசிலாந்து வணிக மன்ற கூட்டத்தில் துணை பிரதமர் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், அது வெறும் வணிக ஆய்வரங்கம் அன்று, மாறாக இரு நாடுகளும் பல்லாண்டுகளாக பேணும் ஆழமான உறவின் அடையாளம் என கருத்துரைத்தார். தொடக்கத்தில் அரச தந்திர உறவாக இருந்த அது வியூக முதலீடாக விரிந்துள்ளது. ஒத்துழைப்பும் வலுப்பெற்றுள்ளது. 2024 மலேசியா நியூசிலாந்து இருவழி வர்த்தகம் 1072 கோடி ரிங்கிட்டை எட்டியது. ஆசியானில் நியூசிலாந்தின் 2ஆம் வர்த்தக பங்காளியாக மலேசியா விளங்குகிறது. 2010 தொடங்கி அந்த ஐரோப்பிய நாட்டிற்கான மலேசியாவின் ஏற்றுமதி 60 விழுக்காட்டை எட்டியுள்ளதை சுட்டிய டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர், மலேசியா நியூசிலாந்து எல்லை கடந்த பொருளாதார உடன்படிக்கை, ஆசியான் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து தீர்வையற்ற வட்டார உடன்படிக்கை ஆகியவை வழி மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என அவாவையும் வெளிப்படுத்தினார். 1963 மலேசிய உடன்படிக்கை நுட்ப செயற்குழு கூட்டத்தில் முதன்மை தீர்வுகள் குறித்த முடிவு அதன் அடுத்த கூட்டத்தில் அறிவிக்கப்படும். சபா மாநில அரசு தலைமையில் தீர்வுகளுக்கான பரிந்துரைகள் வழங்கப்பட்டதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். 1963 மலேசிய உடன்படிக்கை நுட்ப செயற்குழுவின் அடுத்த கூட்டம் செப்டம்பர் 12ஆம் நாள் நடைபெறும். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் பரிந்துரைகளும் தீர்வுக்கான பரிந்துரையும் முன்வைக்கப்படும் என அந்த செயற்குழு தலைவருமான டத்துஸ்ரீ ஃபடிலா குறிப்பிட்டார். அதன் அடுத்த கூட்டத்தில் தீர்வு குறித்து முடிவெடுக்கப்படும். அதேவேளை முதன்மை கோரிக்கையை பாதிக்காத வகையில் தற்காலிக தீர்வு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என சபா துணை முதல்வர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜெஃப்ரி கத்திங்கன் பரிந்துரைத்தார். நாட்டில் கோழி முட்டை கையிருப்பு போதுமான அளவில் உள்ளது. மே 1ஆம் நாள் நடைமுறைக்கு வந்த இலக்கிடப்பட்ட உதவித்தொகை சீரமைக்கப்பட்டாலும் முட்டை விநியோகிப்பில் பாதிப்பு இல்லை என்பதை வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது சபு உறுதி செய்தார். சந்தையில் கோழி முட்டை விநியோகம் நிலையானதாகவும்
மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் போதுமானதாகவும் உள்ளது. மே முதல் தேதி தொடங்கி கோழி முட்டைக்கு வழங்கப்பட்ட உதவித்தொகை 10 சன்னிலிருந்து 5 சன்னுக்கு குறைக்கப்பட்டது. ஆகஸ்ட் முதல் நாள் அந்த உதவித்தொகை முற்றிலும் நிறுத்தப்படும். கோழி முட்டை உற்பத்தி போதுமானதாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனும் தொழில்துறையினரின் கடப்பாட்டை கருத்தில் கொண்ட பின் இந்த முடிவு எட்டப்பட்டது. உதவித்தொகையை தொடர்ந்து வழங்குவது முட்டை உற்பத்தியாளர்களுக்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் நன்மை விளைவிக்காது. நிலையான உணவு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் உதவித்தொகை சீரமைப்பை அரசாங்கம் அறிவித்துள்ளதாக டத்துஸ்ரீ முகமது சாபு கூறினார். வெளி தரப்புகள் ஏற்பாடு செய்யும் உள்ளடக்கம் தெளிவில்லாத தன்முனைப்பு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டாம். கல்வி அமைச்சின் பணியாளர்களுக்கு அமைச்சர் ஃபலினா சிடேக் அந்த அறிவுறுத்தலை விடுத்தார். கருத்தரங்குகள் தொடர்பில் கல்வி அமைச்சிடம் முன்கூட்டியே ஒப்புதல் பெற்றிருக்க வேண்டும் என அமைச்சர் அறிவுறுத்தினார். ஆசிரியருக்கான மேம்பாட்டு தன்முனைப்பு பயிற்சிகளுக்கான வழிகாட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கல்வி இலக்குக்கு ஏற்ற நெறியுரையும் நடப்பில் உள்ளது. எனவே பொருத்தமில்லா நிகழ்ச்சிகளை அவர்கள் தவிர்க்க வேண்டும் என ஃபலினா வலியுறுத்தினார். மாணவர் கற்றல் கற்பித்தலுக்கு தொடர்பில்லாத புறப்பள்ளி நடவடிக்கைகளில் ஈடுபடும் ஆசிரியர் எண்ணிக்கை சீர்படுத்தப்பட்டு கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஆசிரியர் பணிப்பழுவை அது குறைக்கும் என கல்வி தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது அசாம் அஹ்மத் அறிவுறுத்தினார். பள்ளி கற்பித்தலை ஆசிரியர் நுண்ணோக்க வேண்டும். ஆகவே பள்ளிக்கு வெளியே நடக்கும் நிகழ்ச்சிகளில் அதிக கவனம் செலுத்தும் பாங்கு குறைக்கப்பட வேண்டும் என அவர் கருத்துரைத்தார். அதை கட்டுப்படுத்தாவிட்டால் பள்ளியில் ஆசிரியர் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் என அவர் கோடி காட்டினார். மாணாக்கருக்கு நன்மை பயக்காத புறப்பள்ளி நடவடிக்கைகளை ரத்து செய்ய பள்ளி தலைமை ஆசிரியருக்கு ஒப்புதல் வழங்கப்படுவதாகவும் டாக்டர் முகமது அசாம் கூறினார். மருத்துவ வல்லுநர்களுக்கான ஊக்கத்தொகையை அரசாங்கம் அங்கீகரித்துள்ளது. முதுகலை கல்வி முடித்த பின் கண்காணிப்பு பணிக்காலத்தில் அது வழங்கப்படும் என சுகாதார அமைச்சு தெரிவித்தது. நிபுணத்துவ பயிற்சியை தொடங்கியவுடன் அந்த ஊக்கத்தொகை வழங்கப்படும். கிரேட் 10 முதல் 14 வரையிலான பயிற்சி மருத்துவர்கள் அதனை பெறுவர் என சுகாதார அமைச்சு குறிப்பிட்டது. கண்காணிப்பு பணிக்காலம் முழுவதும் பணிச்சுமை பாராது அர்ப்பணிப்பு உணர்வுடன் கடமையாற்றும் மருத்துவ வல்லுநர்களுக்கு சிறந்த அங்கீகாரம் அளிக்கும் வகையில் இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. அதோடு சுகாதார அமைச்சின் ஊழியர்கள் நலனை கருத்தில் கொள்வதோடு மக்களுக்கு தொடர்ந்து சேவை புரிய உரிய ஊக்கத்தை அளிப்பதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. 1971 மருத்துவ சட்டம் திருத்தப்படுவதற்கு முன் மேற்பார்வையிடப்பட்ட பணிக்காலத்தை முடித்த பின்னரே பயிற்சி மருத்துவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மக்கள் தொகையும் போக்குவரத்து நெரிசலும் நிறைந்த கிள்ளான் பள்ளத்தாக்கிலும் பினாங்கிலும் பொது போக்குவரத்து முறை மேம்படுத்தப்படுகிறது. 310 புதிய டீசல் பேருந்துகள் இன்று முதல் கட்டம் கட்டமாக சேவையில் ஈடுபடுத்தப்படுவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். பயன்பாட்டில் உள்ள பழைய பேருந்துகளுக்கு மாற்றாக இந்த புதிய ரேபிட் பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும். மக்களின் நட்பு தேவைகளை நிறைவேற்றும் அதேவேளை விவேகமான பாதுகாப்பான பொது சேவை முறையை ஏற்படுத்தும் அரசின் அவாவுக்கு ஒப்ப இந்த முன்னெடுப்பு செயல்படுத்தப்படுவதாக அமைச்சர் விவரித்தார். 12 மீட்டர் நீளமுள்ள புதிய ரேபிட் பேருந்துகள் ஒரு நேரத்தில் 60 பேர் பயணிக்கக்கூடிய கொள்ளளவை கொண்டிருக்கின்றன. 2025 மூன்றாம் காலாண்டில் 8.9 மீட்டர் நீளம் கொண்ட சிறிய பேருந்துகளையும் ரேபிட் அறிமுகப்படுத்த உள்ளது. நெரிசல் மிக்க சாலைகள், குறுகிய சாலைகளை கொண்ட குடியிருப்புகள் போன்றவற்றில் அவை சேவை வழங்கும். அடுத்த ஆண்டில் மின்சார பேருந்துகளை இயக்கவும் ரேபிட் உத்தேசித்துள்ளது. புதிய ரேபிட் பேருந்துகளை ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் ஆந்தனி லாக் உரையாற்றினார். கிட்ஸ் ஸ்டைல் எனும் பன்னோக்கு செயலியை KTMB அறிமுகம் செய்துள்ளது. நாட்டின் பொது போக்குவரத்து சேவையை இலக்கவியலாக்கும் பயணத்தின் முக்கிய மைல்கல்லாக அந்த முன்னெடுப்பு விளங்குகிறது. விவேகமான அதேவேளை பாதுகாப்பான போட்டியாற்றல் மிக்க போக்குவரத்து அமைப்பை உருவாக்க ஒருங்கிணைந்த டிக்கெட் முறை கிட்ஸ் ஸ்டைல் ஆக மறுதோற்றம் காண்கிறது. கிட்ஸ் ஸ்டைல் செயலி வாயிலாக பயனர்கள் ரயில் பயணத்திற்கு மட்டுமல்லாது வான் பயண நுழைவுச்சீட்டுக்கும் அளிப்பானை செய்யலாம்.
ஹோட்டல் அறைக்கு அளிப்பானை செய்தல், நீர் மின்சார கட்டணங்களை செலுத்துதல், வாகன காப்புறுதியை புதுப்பித்தல், பண பட்டுவாடா போன்ற சேவைகளுக்கும் கிட் சாயலை நாடலாம். அதன் பன்னோக்கு செயலியை அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்திய ஆந்தனி லாக் இவ்விவரங்களை வெளியிட்டார். 2025 நாடாளுமன்ற சேவை சட்டம் PSAவுக்கு பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் ஒப்புதல் அளித்துள்ளார். நாடாளுமன்றம் தனி அமைப்பாக இயங்க அது வழிகோலும் என மக்களவைத் தலைவர் தன்ஸ்ரீ டாக்டர் ஜோஹரி அப்துல் திடமாக நம்புகிறார். நாடாளுமன்ற சேவை சட்டம் நடைமுறைக்கு வந்த பின் செயலாக்க தரப்பின் ஆணைகளுக்கு கட்டுப்படாமல் நாடாளுமன்றம் அதன் செயல்பாடுகளை மேற்கொள்ள இயலும். அதற்கு ஒப்புதல் பெற ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலுவான ஒத்துழைப்பை நல்கினர். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து அறிவிப்பை பிரதமர் துறையின் சட்ட கழக மறுமலர்ச்சி அமைச்சர் டத்தோஸ்ரீ அசலினா ஒத்மன் சாயிட் விரைவில் வெளியிடுவார். அதற்கான நாளை நிர்ணயிப்பது குறித்து அவருடன் கலந்தாலோசிக்கப்படும். 1963 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட நாடாளுமன்ற சேவை சட்டம் 1992 ஆண்டில் அகற்றப்பட்டது. 30 ஆண்டுகளுக்கு பின் அதனை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது. மதானி அரசாங்கத்திற்கு கிட்டிய மகத்தான வெற்றி அதுவென தன்ஸ்ரீ டாக்டர் ஜோஹரி சுட்டினார். ஜோஹர் பாரு பொது மருத்துவமனையில் சுகாதார பணியாளர்கள் பற்றாக்குறை நிலவி வருகிறது. அதனால் அன்றாட நடவடிக்கை பாதிக்கப்பட்டுள்ளதோடு நடப்பு பணியாளர் அதிக பணிச்சுமையை எதிர்நோக்குவதாக மந்திரி பசார் டத்தோ ஆன் ஹாஃபிஸ் கசி தெரிவித்தார். தரமான சுகாதார சேவையை வழங்கும் முனைப்புக்கு இது தடையாக அமைந்திருக்கிறது. துறைசார் வல்லுநர்கள், மருத்துவ அதிகாரிகள், உதவி மருத்துவ அதிகாரிகள் ஆகிய பிரிவுகளில் ஆள்பல பற்றாக்குறை நிலவுவதாக மந்திரி பசார் குறிப்பிட்டார். சுல்தான் இஸ்மாயில் மருத்துவமனைக்கு வருகை அளித்த பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். மருத்துவர் பற்றாக்குறைக்கு விரைந்து தீர்வு காண அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என டத்தோ ஆன் ஹாஃபிஸ் உறுதியளித்தார். கொஞ்சுவது போல் குரல், கெஞ்சுவது போல பார்வை, நடனம் போல நடை, பாடுவது போல பாவனை, அத்தனைக்கும் சொந்தக்காரர் அந்த கன்னடத்து பைங்கிலே. 70 ஆண்டுகள் திரைத்துறையில் பயணித்து தமது 87ஆம் வயதில் இன்று சகாப்தமானார் சரோஜா தேவி. 17ஆம் வயதில் மகாகவி காளிதாஸ் என்ற கன்னட படத்தின் வாயிலாக திரையுலகில் நுழைந்தார். தமிழில் திருமணம், தங்கமலை ரகசியம், பார்த்திபன் கனவு போன்ற
திரைப்படங்களில் நடனமணியாகவும் துணை பாத்திரங்களிலும் தோன்றினார். தமது திரையுலக வாழ்க்கையை அடைமானம் வைத்து எம்ஜிஆர் தயாரித்து இயக்கிய நாடோடி மன்னனில் பானுமதியால் வெறுமையாகி போன நாயகி பாத்திரத்துக்கு நளினமாக சேர்ந்தார் சரோஜா தேவி. கன்னடத்துக்கே உரித்தான வெடிக்கென்று பேசும் பாணியில் அவர் உச்சரித்த தமிழும் அழகும் கூடவே நடிப்பும் ரசிகர்களை கட்டி போட்டது. தமிழ் திரையுலகை அப்போது கோலோச்சிய சாவித்திரியும் பத்மினியும் குடும்ப வாழ்க்கையில் கவனம் செலுத்த, வைஜெயந்தி மாலாவோ இந்தியை நோக்கி பயணிக்க, வெற்றிடத்தை நிரப்ப அழகும் நடிப்பு திறனும் கொண்ட சரோஜா தேவி அனைவரின் தேர்வானார். திருடாதே, நாடோடி, பெரிய இடத்து பெண், தேவரின் பெரும்பாலான தயாரிப்புகள் என எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் இணைந்த படங்கள் வெள்ளி விழாவை கொண்டாடின. பாக பிரிவினை, பாலும் பழமும், ஆலயமணி என சிவாஜியுடனும் வெற்றி படங்களை தந்தார் அபிநய சரஸ்வதி. அதேவேளை ஜெமினி கணேசன், எஸ் ராஜேந்திரன் ஆகியோருடனும் கல்யாண பரிசு, மணப்பந்தம் போன்ற படங்களில் முத்திரை பதித்தார். தமிழ் திரையுலகில் வண்ண படங்கள் அதிகரித்த காலத்தில் நாயகர்கள் மட்டுமல்ல, தயாரிப்பாளர்களின் தேர்வாகவும் விளங்கியவர் சரோஜா தேவி. ஏவிஎம்மின் முதல் வண்ணப்படமான அன்பேவாவில் இன்னொரு நடிகையை நாம் எண்ணி பார்த்திருக்கவும் முடியாது. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். 10 மாத பந்தம் அவருக்கு நல்ல பெயரை ஈட்டி தந்தது. தமிழ் தவிர தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என நூற்றுக்கணக்கான படங்களில் தமது திறமையால் ஜொலித்தவர் சரோஜா தேவி. பத்மஸ்ரீ, பத்மபூஷன் விருதுகளையும் தமிழகம் உள்ளிட்ட பிற மாநில அரசு விருதுகளையும் அவர் பெற்றிருக்கிறார். 80களில் பாரம்பரியம், பொன்மனச் செல்வன், பின்னர் 90களில் ஒன்ஸ் மோர் போன்ற திரைப்படங்கள் வாயிலாக தலை காட்டி வந்தவர். இறுதியாக சூர்யா நாயகனாக நடித்த ஆதவன் திரைப்படத்தில் தோன்றினார். அதுவே தமிழில் அவர் நடித்த கடை திரைப்படமாகவும் அமைந்தது. பெங்களூரில் வசித்து வந்த சரோஜா தேவி மூப்பினால் ஏற்படும் நோய் காரணமாக இன்று உயிரிழந்தார். அவருக்கு 2 மகள்களும் மகன் ஒருவரும் உள்ளனர். திரைத்துறையினரும் பொதுமக்களும் சரோஜா தேவிக்கு புகழஞ்சலியும் இறுதி மரியாதையும் செலுத்தி வருகின்றனர். இது எந்தம்மா? நம்மம்மா. யுரேனிய வளப்பு திட்டத்தை கைவிட ஈரானுக்கு மறுக்கிறது ரஷ்யா. யுரேனியத்தை செறிவூட்டுவதை கைவிடும் உடன்பாட்டை ஏற்றுக்கொள்ளும்படி ஈரான் அதிபரை வலியுறுத்தியதாக வெளியாகி இருக்கும் தகவல் அவதூறு என அதிபர் விளாடிமிர் புதின் கூறினார். யுரேனியத்தை செறிவூட்டுவதை தடுக்கும் அமெரிக்காவின் ஒப்பந்தத்திற்கு இணங்கும்படி புதின் தெஹ்ரானை ஊக்குவித்ததாக வாஷிங்டன் ஊடகத்தில் செய்தி வெளியிட்டிருந்தது. ஈரானின் அணுவாற்றல் திட்டம் மீதான பதற்றத்தை அதிகரித்திருக்கும் நோக்கில் அமெரிக்காவின் புதிய அரசியல் அவதூறு அதுவென ரஷ்ய வெளியுறவு அமைச்சு சாடியது. அரச தந்திர ரீதியில் ஈரானின் அணுவாற்றல் திட்டம் மீதான நெருக்கடிக்கு தீர்வு காணப்பட வேண்டும். இவ்விவகாரத்தில் இரு தரப்புகளும் ஏற்றுக்கொள்ளும் வகையிலான தீர்வு காணப்பட வேண்டும். அதற்கு உதவ தயாராக ரஷ்யா இருப்பதாகவும் புதின் கூறினார்.
பேட்ரியோட் வான் அரணை யுக்ரைனுக்கு அனுப்பவிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உடனான பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்கா இந்த அறிவிப்பை செய்துள்ளது. நீண்ட தொலைவு பாயக்கூடிய ஏவுகணைகள், கப்பலிலிருந்து பாய்ச்சப்படும் ஏவுகணைகள், அதிநவீன போர் விமானங்கள் ஆகியவை உள்ளிட்ட நுட்ப முறையிலான தாக்குதல்களை முறியடிக்கும் ஆற்றலை இந்த பேட்ரியட் வான் தற்காப்பு முறை கொண்டுள்ளது. விரிவான வியூக மாற்றத்தின் ஒரு பகுதியாக புதிய தற்காப்பு ஒப்பந்தத்தின் கீழ் யுக்ரைனுக்கு இந்த ஆயுதங்கள் வழங்கப்படவிருக்கிறது. அந்நாட்டுக்கான அமெரிக்காவின் ராணுவ ஆதரவையும் நேட்டோ நட்பு நாடுகளின் பெரும் நிதியளிப்பு கடப்பாட்டையும் இது காட்டுகிறது. குன்றத்தில் குமரனுக்கு கொண்டாட்டம். முருகனின் முதலாம் படைவீடு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். 14 ஆண்டுகளுக்கு பின் இன்று நடைபெற்ற திருக்குட நன்னீராட்டால் பெருவிழா கண்டது மதுரை. மாழ்வரை நிவந்த சேனுயர் வெட்பின் கிண்கிணி கவை இயவுன் செஞ்சீரடி கணைக்கால் வாங்கிய நுசுப்பிட் படைத்தோட என திருப்பரங்குன்று உரையும் அருள் திருமுருகனை பாடுகிறார் நக்கீரர். அவர் தொகுத்த அறுபடை வீடுகளுள் முதன்மையானது திருப்பரங்குன்றம். சிவபெருமானின் திருத்தலமான அதில் முருகப்பெருமானுக்கும் தெய்வ அணைக்கும் திருமணம் நடைபெற்றதாக தொன்மங்கள் உரைக்கின்றன. 2.37 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் நடைபெற்று முடிந்தன. இந்திய நேரப்படி இன்று காலை 5:30 மணிக்கு திருப்பரங்குன்றம் ஆலயத்தில் திருக்குட நன்னீராட்டு நடைபெற்றது. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா எனும் முழக்கங்கள் விண்ணை பிளந்தன. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து குடமுழுக்கை காண பக்தர்கள் திருப்பரங்குன்றத்தில் திரண்டனர். திருப்பரங்குன்றம் ஒரு குடைவரை கோயிலாகும். மலையின் பெரிய பாறையை குடைந்து இந்த திருக்கோயில் உருவாக்கப்பட்டது. தனையன் தம் திருக்குட நன்னீராட்டுக்காக தாயும் தந்தையுமான சொக்கநாதரும் மீனாட்சியும் திருப்பரங்குன்றம் சென்றனர். இதனால் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய தெய்வ சந்நிதிகள் அடைக்கப்பட்டு இன்று இரவு ஆலவாய் அப்பரும் ஆங்கையர்கண்ணியும் திரும்பியவுடன் திறக்கப்படும். கிளப் உலக கிண்ணத்தை கைப்பற்றி புதிய வரலாறு படைத்தது செல்சி. இறுதியாட்டத்தில் அந்த இங்கிலீஷ் பிரீமியர் லீக் அணி பாரிஸ் செயின்ட்-ஜெர்மெயின் PSG-ஐ 3-0 என பந்தாடியது. அந்த 3 கோல்களில் 2ஐ கோபால்மர் புகுத்தினார். 8 நிமிடங்கள் கழித்து அந்த இங்கிலீஷ் வீரர் தமது அணிக்கு மேலும் ஒரு கோலை அடித்தார். முற்பாதியாட்டார் வாகை சூடிய செல்சிக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிளப் உலக கிண்ணத்தை எடுத்து வழங்கினார். 3-1 நட்பு முறை ஆட்டம் ஒன்றில் லிவர்பூல் பிரஸ்டனை வீழ்த்திய கோல் எண்ணிக்கை. சாலை விபத்தில் உயிரிழந்த தி ரெட்ஸ் தாக்குதல் நட்சத்திரம் டியோகோ ஜோட்டாவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அந்த ஆட்டம் அமைந்திருந்தது.
And I think that speaks volumes for a person. And ஜோட்டா அவரின் சகோதரர் ஆண்ட்ரே சில்வாவுடன் சாலை விபத்தில் மரணித்து 10 நாட்களுக்கு பின்னர் இந்த நட்பு முறை ஆட்டம் நடத்தப்பட்டது. லிவர்பூல் தற்காப்பு வீரர் கானர் பிராட்லி அவனியை 33வது நிமிடத்தில் ஒற்றை கோலில் முன்னணி வகிக்க செய்தார். உருகுவே தாக்குதல் வீரர் டார்வின் நுனஸ் லிவர்பூல் அணிக்கான 2வது கோலை 53வது நிமிடத்தில் பெற்று தந்தார். பிரஸ்டன் அதன் ஒரே ஆறுதல் கோலை லெம் லென்சி மூலம் 83ஆம் நிமிடத்தில் பெற்றது. அந்த கோல் அடிக்கப்பட்டு 5 நிமிடங்கள் கழித்து செந்நிற அணியை 3-1 என முன்னணி வகிக்க செய்தார் கோடி கக்போ. லிவர்பூல் அணிக்காக அடிக்கப்பட்ட கோல்களை அதன் வீரர்கள் ஜோட்டா பாணியில் கொண்டாடி வெற்றியை அந்த போர்த்துகல் நட்சத்திரத்திற்கு சமர்ப்பணம் செய்தனர். விம்பிள்டன் வெற்றியாளர் பட்டத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார் யானிக் சின்னர். உலகின் முதல்நிலை டென்னிஸ் வீரரான அவர் இறுதியாட்டத்தில் நடப்பு வெற்றியாளர் கார்லோஸ் அல்கராஸை 4-6, 6-4, 6-4, 6-4 என வீழ்த்தினார். அகில இங்கிலாந்து கிளப்பில் வெற்றியாளராக மகுடம் சூடிய முதல் இத்தாலியர் எனும் பெருமை அவரையே சாரும். 23 வயதில் கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை கைப்பற்றி டென்னிஸ் உலகத்தில் தனக்கான இடத்தை உறுதி செய்துள்ளார் யானிக் சின்னர். முதல் செட்டில் 4-6 எனும் தோல்வி கண்ட போதிலும் அடுத்தடுத்த செட்களில் அவர் மிளிர்ந்தார். பரபரப்பு நிறைந்த அந்த இறுதியாட்டம் நிறைவுத்தொட 3 மணி நேரத்திற்கும் மேலானது. How you win or you lose the especially important tournaments, you just have to understand what you did wrong, trying to work on that. ஞானக்குரல். ஒளிவின்றி நின்ற பொருளை உணரில் அழிவின்றி நிற்கும் உடம்பு நீக்கமர நிறைந்திருக்கும் எங்கும் சூழ்ந்திருக்கும் இறை அருளை தன்னுள் உணரும் போது உடலானது அழியா தன்மை பெறும் என ஓகதந்திரம் உரைக்கிறார் அவை பெருமாட்டி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.